Hi friends, welcome to Chittek channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இண்டென் கேஸ் சிலிண்டரை வந்து ஈஸியா எப்படி புக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து கேஸ் சிலிண்டரை வாட்ஸ்அப் மூலமா புக் பண்றீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் அதாவது 7588888824 இந்த நம்பரை வந்து உங்க மொபைல்ல சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல இந்த கான்டாக்டை வந்து ஓபன் பண்ணிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் கேட்கும், உங்க லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் புக் எல்பிஜி ரீஃபில்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஐடி டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் எஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேஸ் சிலிண்டர் வந்து புக் ஆயிடும். இது மிஸ்டு கால் மூலம் கேஸ் சிலிண்டர் புக் பண்றீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் அதாவது 8454955555 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கேஸ் கொடுத்த மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணி 2 or 3 ரிங்லயே கட் ஆயிடும். உடனே உங்களுக்கு இந்த மாதிரி புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். இப்படி ஈஸியா மிஸ்டு கால் கொடுத்தே நம்ம கேஸ் சிலிண்டரை வந்து புக் பண்ணிக்கலாம். இது நீங்க எஸ்எம்எஸ் மூலம் கேஸ் சிலிண்டர் புக் பண்றீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் அதாவது 7718955555 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கேஸ் கொடுத்த மொபைல் நம்பர்ல இருந்து எஸ்எம்எஸ் பண்ணாலே போதும், உடனே கேஸ் சிலிண்டர் வந்து புக் ஆயிடும். இந்த 3 மெத்தட்லயும் கேஸ் சிலிண்டர் புக் ஆகலைன்னா ஆப் யூஸ் பண்ணி கேஸ் சிலிண்டரை வந்து ஈஸியா நம்ம புக் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப்னா இந்தியன் ஆயில் ஒன். இந்த ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் இந்த ஆப்பை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஈஸியா கேஸ் சிலிண்டரை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கேஸ் சிலிண்டர் புக் பண்றது பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து சிலிண்டரை வந்து புக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.